நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புளித்த மாவை குறித்து, புளிப்பேற்றப்பட்ட காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் தவறை நாம் கண்டித்து உணர்த்த வேண்டிய இடத்தில் இருக்கும். ஏனென்றால் அது எல்லாரையும் தவறாக வழிநடத்திவிடும். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். சோதனம் ஒரு பாவம், அதை நாம் அனுமதித்து விட்டால் அது நம்மை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தி கொண்டு போய்விடும். தேவனை விட்டு விலகி போகிற சூழல் வந்துவிடும். ஒருவேளை நமக்கு இல்லை என்றாலும் நம்முடைய சந்ததிக்கு அது வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான ஒரு விஷயத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏற்கனவே நானோ, இல்லை என்றால் என் தகப்பனோ, இல்லை என்றால் என் பாட்டனோ, இல்லை என்றால் என் கூட்டனோ, ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு விடுபட்டு வந்தவர்கள். அல்லேலூயா. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒன்று நாமாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், இல்லை நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம். அவர்கள் அந்த விக்கிரக தோப்பிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள். மறுபடியுமாய் நாம் அங்கே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்கிறதை வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் அத்தியாயத்தில் உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது. அநீதக்காரன் இது முழுக்க திருச்சபைக்கு உட்பட்ட காரியம். கர்த்தருக்குள்ளே வாழ்கிற நாம், திருச்சபையில் இருக்கிற நாம், இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்குள்ளே இருக்கிற சில வழக்குகளை, பிரச்சனைகளை பரிசுத்தவானை வைத்து தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்கே போகக்கூடாது? அநீத காரனிடத்திலே போகக்கூடாது. அதாவது உலக பிரகாரமா அந்த ஒரு காரியங்கள், இல்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இங்குமாய் சுத்தம். இது முழுக்க ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அல்ல, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை. ஆண்டவரை அறியாதவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயாகும். ஒரு கிறிஸ்தவனுக்கும் இன்னொரு கிறிஸ்தவனுக்கும், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் இன்னொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும், ஒரே குடும்பமா இருக்கட்டும், மற்ற குடும்பமா இருக்கட்டும், ஒரே சபையா இருக்கட்டும், மற்ற சபையா கூட இருக்கட்டும், அவர்கள் பொதுவாக ஆண்டவரை அறிந்தவர்கள். இந்த ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிற ஒருவன், அவனுக்கு பிரச்சனை வந்தா எங்க தான் போகணுமா? ஊழியக்காரன் தான் போகணும். அந்த ஊழியக்காரன் சொல்ற ஆலோசனை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து பேச கூடாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரமாணம் சொல்றாங்க, ஒரு சட்டம் சொல்றாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்துடும் இல்லை. கோர்ட்டுக்கு போன பிறகு அங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு வந்துடும் இல்லை. அவ்வளோ தூரம் போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு வர அந்த சூழல் வராதபடி கவனிக்கணும். முழுக்க கர்த்தருடைய தாசர்கள், இந்த பரிசுத்தவான்கள் இந்த ஆலோசனைகளை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆனா இந்த நிலை அப்படி அல்ல. கவனி, இந்த நிலை அப்படி அல்ல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஊழியக்காரர்களே கோர்ட்டுக்கு போற அளவுக்கு ஆகி போச்சு. போன வாரத்துல ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வந்தார். அண்ணா நகர் பகுதியிலிருந்து வந்தார். அங்க இருக்கிற ஒரு பெரிய திருச்சபை போதகர், அவருடைய போதகருடைய அக்கா பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்.
அந்த போதகருக்கு இவருக்கு சண்டை. ஏன் சண்டை? சொத்து சண்டை. அப்பா சொத்து, பாட்ட சொத்து, பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். கேஸ் போயிடுச்சு. நீ பொம்பளை புள்ளிய பொறுத்துக்க, உனக்கு என்ன கிடையாது, சொத்துல பாகம் கிடையாதுன்றார் பாஸ்டர். கவனிச்சு பாரு, எங்க போயிடுச்சு கேஸ்? கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீ போகக்கூடாதுன்னு சொல்லுது. நீ போகக்கூடாது. மாறாக என்ன நடக்கணும்? இது நீ சம்பாதிக்காத சொத்து. யார் சம்பாதிக்காத சொத்து? பாஸ்டர் சம்பாதிக்கல, பாஸ்டருடைய அப்பன் சம்பாதிக்கல, பாஸ்டருடைய அப்பாவுக்கு அப்பா சம்பாதிச்ச சொத்து, பாட்ட சொத்து. அத்தனை பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தின்படி, சட்டத்தின்படி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைய சட்டத்தின்படி, இந்திய சட்டத்தின்படி அதையும் மதிக்கல. பைபிள் என்ன சொல்லுது? குடும்பம் சொல்லுது, அதையும் மதிக்கல. ஆனா சர்ச்சைக்கு அவர் யாரு? யாரு? பாஸ்டர். இந்த சண்டை எடுத்துட்டு எங்க போற? கோர்ட்டுக்கு போற. கோர்ட் என்ன பண்ணுது? காரி முகத்து மேலேயே, யார் முகத்துல துப்புது. இவர் எப்படி இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாரு? பாஸ்டரே என்ன விசுவாசி எப்படி இருப்பான்? 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபாய் இருக்குது. ஒரு 10 சவரனை வச்சுட்டு அம்மா எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. எதிரி சவரம் போட்டு அம்மா 10 சவரம் போட்டு 10 சவரத்தையும் ஒரே ஆளு எடுத்துக்கிட்டா எப்படி? அது ஆளுக்கு பெருசு கொடுக்கணும் இல்ல? கொடுக்க மாட்டான். மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசி 10 நாள்ல ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண சொல்லிட்டோம். நீ குட்டியா காசு நானே செலவு பண்ணேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசிகள், இது உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நான் முழுக்க முழுக்க சபைக்குள்ளதான் பேசுறேன். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். அல்லேலூயா. இவங்க தானே பாஸ் சொல்றது கேட்பாங்க. வெளியாட்டு பாஸ் சொல்றது கேட்பானா? கேட்க மாட்டான். ஆக பாஸ்டர் சொல்றது கேட்கறதுக்கு, சத்திய வசனத்தின்படி வாழ்வதற்கு இருக்கிற சபையாருக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால், அது சொத்து பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் பரிசுத்தவான் இடத்துல போகணும். பரிசுத்தவான்கள் உங்களுக்கு சொல்ற ஆலோசனை கேட்டுக் கொள்ளணும். அது கேளாம நான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான் ஆலோசனை சொல்றாங்க, நேர்மையான ஆலோசனையா சொல்லணும். அதுல இருக்குது பிரச்சனை. எல்லாரும் பரிசுத்தவானா? இப்ப நான் சொன்னேன் இல்ல, இப்ப இவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? கூட பிறந்தவளுக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஒரு பாஸ்டர், அவங்க விசுவாசிகளுக்கு இதே பிரச்சனை என்ன சொல்லுவாரு? என்ன சாப்பிட, என்ன பேசுவாரு? கொடுக்காதடா, எல்லாம் தப்புடா, போட்டாங்க அப்படின்னு. இது சத்தியமா? இல்லை. எந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போயிருக்கிறானோ அந்த பாவத்தை அவன் ஒரு நாளும் கண்டிக்க மாட்டான், சொல்ல மாட்டான். அப்போ விசுவாசிகளுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், விசுவாசிகளுக்குள்ளே வருகிற சண்டைகள், விசுவாசிகளுக்குள்ளே வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போகிற ஒரே இடம் பரிசுத்தவான், கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் கேட்டு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு போயிடணும். மறுபடியும் குழப்பி பிரச்சனைய உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்க அந்த ஊழியக்காரன் சொல்லிடுவான், நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் நீங்கள் போகக்கூடிய இடம் எது? சத்தமா சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன். அம்மா நான் சொல்றேன் கேட்கல, வீட்டுக்காரன் கேட்கல, நீயும் கேட்கல, உன் பையனும் கேட்க மாட்டான். அதனால இவளோடு கூட லிமிட் முடிஞ்சு போச்சு. இந்த
லிமிட்டை நீங்க தாண்டுறீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நேரத்தில் வந்து அவன் கை கழுவிடுவான். நீ எங்க போ? கோர்ட்டுக்கு போ. கோர்ட் இந்த உயர் நீதிமன்றம் கை கழுவிச்சு, நீ எங்க போவ? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. முடிஞ்சு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கட்டுப்படணும். நம்ம குடும்பத்தில் ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க சொல்றது சரியா தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமா போவோம், கொஞ்சம் பொறுத்து போவோம், அவசரப்படாம போவோம். அம்மா சொல்லிட்டாங்க இல்ல, ஐயா சொல்லிட்டாரு இல்ல, தாத்தா சொல்லி இருக்கிறாரு இல்ல, கொஞ்சம் பொறுமையா போகணும்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் வேணும். அதையும் தாண்டும் போது பாஸ்டர் சொல்றவா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். சொன்ன கேட்டுக்கிறாங்க. அம்மா அப்பா சொல்றா கேட்டுக்கணும். அதை தாண்டி பாச சொன்ன கேட்டுக்கணும். அதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ அங்கே எங்க மதம் போய் அலையணும். அதுக்காக தான் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள சண்டைக்கு வந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் அலைகிறது தப்பு, அங்கீகமா போறது தப்பு. நான் சொல்றது ரெண்டு கரத்தாரும் யாரா இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும். அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அல்லேலூயா. நாம அண்ணன் ஒருத்தர் கன்வெர்ட் ஆகாம வெளியிடுறாரு அப்படின்னா அவர் சொல்றதுக்கு எதுக்கு சம்மதம் இல்லை. விசுவாசிகளாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொள்ளாமல் வாழ வேண்டும். உங்களுக்குள்ளதை நீங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும். இது கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா. சண்டை வரக்கூடாது, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த மலையின் பிரசங்கம் ஒரு பிரசங்கம் இருக்கு இல்லையா? பைபிள் இருக்கா? இருக்கு. அப்போ இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்ட உடனே எல்லாரும் டயர்டா இருக்கு, எல்லாருக்கும் சாப்பிடணும் போல இருக்குது. இயேசு சுவாமிக்கும் இவங்க இப்படியே வழியில போனா வழியில எங்கன்னா கொடுத்துருவான், போய் சேர மாட்டான்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சாப்பாடு வழியே இல்லை. அப்போ ஒரு சிறு பையனால என்ன இருந்தது? 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை வாங்கிட்டு வர சொல்லி அதை ஆசீர்வதித்து பேதுருவா இதை உங்கள்கிட்ட ஒரு அப்பம் கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுனாரு. பேதுருக்கு ரொம்ப பசி, அதனால போற வழியில ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தை மரத்தடியே உட்காந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? தின்னு விட்டாருன்னா எப்படி அற்புதம் நடக்கும்? அற்புதம் நடக்காது. தேவனுடைய வார்த்தையின்படி நீ என்ன பண்ணாத சொல்ல, பகிர்ந்து கொடு. இந்த பகிர்ந்து கொடுக்கறதுல தானே பிரச்சனை. அண்ணன் கொடுத்துட்டு இருந்தா ஏன் கோர்ட்டுக்கு போறான்? அக்கா கொடுத்துருந்தா ஏன் கோர்ட்டுக்கு போறான்? தம்பி கொடுத்துருந்தா ஏன் கோர்ட்டுக்கு போறான்? போலீஸ் ஸ்டேஷன் போறான். அல்லேலூயா. உன்னை கவனிங்கள். 2 குழந்தைகளை உடையவர்களாக இருந்தாலும் கூட கடைசியில் நீங்கள் நானும் நம்மளுடைய காலத்துக்கு 2 பேரும் சண்டை போடுவோம். எதுக்கு? உள்ள இருக்கிற சட்டி பானை. இப்ப எல்லாம் துணிகளை சண்டை போடுறாங்களான்னு தெரியல. அம்மா வயசுக்கு போன துணி பீரோ நிறைய இருந்துச்சு, ஒரே அளவுக்கு இருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். வேணா பீரோவோட ஒரு தூக்கி போயிடுறேன், மாணவ மாணவ தூக்கிப்போம். அல்லேலூயா. ஆமா, அந்த காலத்துல இருந்தது அதெல்லாம். அப்போ பகிர்ந்து வாழுதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டினுடைய ஆதி திருச்சபை பகிர்ந்து உண்டார்கள். அதுதான் ஆரம்பமே, திருச்சபையின் ஆரம்பமே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வழக்குகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுமான வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கும் அலைவதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. 2 வசனம். பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப அலட்சியம் பண்ணுகிறீர்களோ? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாத்திரரா இல்ல, அபாத்திரரா. பரிசுத்தவான்கள் தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறாங்க? நியாயம் தீர்க்க போகிறார்கள். பரிசுத்தவான்களை நியாயம் தீர்க்க உலகத்தார் இல்லை. உலகத்தார் வந்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வைக்க விரும்பவில்லை. ஆமா,
உனக்கு ஆலோசனை கொடுக்கணுமா? ஆலோசனை சபையின் மூலமாக உனக்கு கொடுக்கப்படும். தேவ வார்த்தை தான் ஆலோசனை. மிகவும் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் நான் கவனிக்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பக்கம். கடந்து வந்ததை திரும்பி பார்க்காதே என்பது இன்னொரு பக்கம். எதை திரும்பி பார்க்கணும், எதை திரும்பி பார்க்க கூடாது என்கிறதை அறிய வேண்டும். கர்த்தர் உன்னை நடத்தினதை நினைத்து நன்றி சொல்லுத்து. அதுதான் கர்த்தாவே என்னை நடத்தின பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். கடந்த வருஷங்கள், கடந்த மாதங்கள், இதோ இத்தனை வருடங்கள் என்னை நீ நடத்தி வந்த அந்த கடினமான, கஷ்டமான, கரடு முரடான அந்த பாதைகளின் வழி என்னை நடத்தி வந்ததை நான் நினைத்து ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கவனிக்கணும். இன்னொரு பக்கம் நாம் எத்தனையோ இடத்திலே எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்போம். சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். சில காரியங்களை நாம் பார்க்கவே கூடாது. எதிரிடையான செயல்கள், பகைஞரின் செயல்கள், பழி தீர்க்கும்படியான செயல்கள், இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காம திரும்பி கூட பார்க்காத. நீ போய்த்தே உன் வழியை பார்க்க. ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவனாய் நீ இரு. வாசிக்கிறோம், உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். உனக்கு வந்து நியாயம் இருக்கிற உதவி செய்கிற இடத்துல நீ உன் வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. மற்றவர்கள் விசேஷமா குடும்பம், உன் குடும்பத்துல இன்னொருத்த வந்து தலையிடுகிற அந்த சூழலை நீ உருவாக்கி விடாதே. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஆரம்பத்திலே சொன்னது போல, சில நேரங்களில் மௌனமாய் இருந்துவிடும். அதை விட சிறந்த ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஒரு மௌனம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சகிப்போடு இருந்தது, சகிப்போடு இருந்தது. அது போல ஒரு பெரிய விளைச்சலை கொண்டு வரும், விளைவை கொண்டு வரும். கூடுமான வரைக்கும் நமக்கு நீதி செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான், நியாயம் செய்கிறவர் அவர் மட்டும்தான். அதனால பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் இருக்கிறவர்கள் அப்படின்பார். 3ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி? கவனிக்க. உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ தூதர்களையே நம்ம தான் என்ன பண்ண போறோமா? பரிசுத்தவான்கள் தான் நியாயம் தீர்க்கல. நம்மள விட பரிசுத்தவான்கள் சொல்றது தான் நல்லது. பரிசுத்தவான்கள் ஊழியர்களை தான் அதிகமாக சொல்லியிருக்கு பைபிள். ஆனா அவர்களிலும் பரிசுத்தவான்கள் யாருன்னா பரிசுத்தமா இருக்கிறவர்கள் தான். இந்த பரிசுத்தமா இருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. தடி எடுத்தவன்லாம் கண்டல்காரனா அப்படின்னுவாங்க, கிடையாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். தேவ தூதர்களை விட பெரியவர்கள் அப்போ. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை விட, எல்லாம் கவனிங்க, பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை விட, ஹலோ, பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை விட பெரியவர்களா சிறியவர்களா? ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கவனிக்க, மனிதனை தேவ தூதர்களை விட
சற்று. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி. கவனிங்க. மனிதனை கடவுள் படைச்சு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார். இன்னும் விவரமாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் படி. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அல்லேலூயா. அதாவது தேவ தூதரிலும் சற்று அவனை சிறியவனாக்கி அதிகாரங்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அந்த மனிதனுடைய பாதங்களுக்கு கீழே வைத்தார். அல்லேலூயா. ஆனால் நாம் அவைகளை எடுத்து எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறோம்? தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு ஆடுகிறோம். கவனிங்க. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார் என்று எழுதியிருக்கு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த தேவ தூதரையும் பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ண போறாங்க? நியாயம் தீர்க்க போகிறார்கள். அப்படின்னா யாருன்னா அவங்க தான் பரிசுத்தவான்கள். சாதாரண மனிதர்கள் வேண்டாம், தேவ தூதர்களுக்கு சற்று சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தமாய் மாறினவர்கள் தேவ தூதரிலும் பெரியவர்கள். கவனிக்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த சற்று சிறியவனாக படைத்த இந்த மனுஷன் தான் தேவ மகிமை பெற்று பரிசுத்தவான்களாக மாறி தேவனை போல தேவனுக்கு ஒப்பாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாம் எல்லாரும் உயிர்த்தெழுந்த பிறகு நாம் தேவனோடு கூட இருக்கும்போது எப்படி இருப்போம் கேட்கும்போது எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று சொல்றார். இப்போ தேவனை போலவே ஒப்பாக இருப்போம் அப்படின்னா தேவ தூதனுக்கும் மேலாக என்று அர்த்தம். தேவ தூதனுக்கு கீழாக சற்று கீழாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய அந்த தெய்வீக பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்ததின் விளைவாக தேவ தூதனுக்கு மேலாக மாறுகிறார். தேவ தூதனுக்கு கீழானவர்களா தேவ தூதனுக்கு மேலானவர்களா அப்படின்னா பரிசுத்தத்தை மையமாக கொண்டுதான் அது அமைகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத தேவ தூதனையே அவர் கீழே தள்ளினார். கவனிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தவான்கள் தேவ தூதரிலும் பெரியவர்கள். ஏனென்றால் எதன் அடிப்படையில்? தேவ தூதர்களையே பரிசுத்தவான்கள் தான் நியாயம் தீர்க்க போகிறார்கள். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம். இதற்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தில் படித்தோம். கொஞ்சோண்டு வெளிச்சமா எல்லாவற்றையும் குறிப்பாக்கி ஒரே ஒரு பாவம் நம்ம சாதாரணமாக நினைச்சுக்குவோம், ஆனால் அது எல்லாவற்றையும் குறிப்பாக்கி விடும். சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியம் நம்ம வீட்டில் எலியோ பூனையோ இல்லை வேற ஏதோ ஒரு பூச்சியோ செத்து போயிருந்தால் துர்நாற்றம் வீசும். அதுவே காலப்போக்கிலே அந்த துர்நாற்றம் பழகி போகும். அதுபோல பாவம் பழகி போகும். பரிசுத்தமாய் இருந்த ஒரு வீடு கொஞ்சம் கொஞ்சமாய் இருளடைந்த ஒரு வீடாக மாறி போகும். வெளிச்சமாய் இருந்த ஒரு வீடு இருளாக மாறி போகும். கொஞ்சோடு நம்ம அனுமதிக்கிறதுனால சோதரம் மற்றவர்களும் நாம் விழுந்து போவோம். கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போகும். அதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிற
உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சின்ன விஷயத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். சின்ன விஷயத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் அது அப்படியே முழுமையாயிடுச்சுன்னா நமக்கே தெரியாது. நம்ம கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் பொறுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெரிய பாதாளத்தில் கிடக்கு, பெரிய பள்ளத்தில் கிடக்கு. எப்படி விழுந்தோன்னு தெரியாது, எப்படி இப்படி சீர்கெட்ட நிலை வந்ததுன்னே தெரியாது, யார் மூலமா வந்ததுன்னே தெரியாது. கவனிக்க வேண்டும். நிறைய விஷயங்களை நாம் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலதை ஏற்றுக்கொள்ளலாம், சிலதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சிலதை அங்கீகரிக்கலாம், சிலதை அங்கீகரிக்கவே கூடாது. அது இந்த புளிப்பான காரியம், பாவ காரியம். புளிப்பு என்பது பாவ செயல். கொஞ்சமாய் அந்த பாவத்தை அவன் உண்டாக்கி அது எல்லாவற்றையும் பாவம் செய்கிறவர்களாய் மாற்றிவிடும். எதுவும் கவனமாய் இருக்க வேண்டும், ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பரிசுத்த வாழ்வில் நாம் சரியாக இருந்தால்தான் நாம் உலகத்தை நியாயந்திருக்க முடியும், நாம் தேவ தூதர்களையும் நியாயந்திருக்க முடியும். இல்லைன்னா பரிசுத்தவான்களுடைய நம்முடைய காரியம் உலகத்திலே போய் அங்கிருந்துமாய் போய் அசிங்கமாகி போய் அப்படி நாம் ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. குடும்ப விஷயத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இது நான் பேசிக் கொண்டிருப்பது. மறுபடியும் சொல்ற குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இது கிடையாது. ஆண்டவரை அறிந்தவர்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்தா உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி பரிசுத்தவானிடத்தில் வந்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி வெளியே போகவே கூடாது. கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாகட்டும், சகோதரி சகோதரியாகட்டும், ஊழியக்காரர்களாகட்டும், யார் இருக்கட்டும், என் எதிராளி கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறான், கூப்பிட்டு அவனோடு கூட ஒப்புரவாது, அவனை கொடுக்க வேண்டியது, அவனுக்கு சேர வேண்டியது கொடுக்கணும். இல்லை என்றால் நிச்சயமாக பரலோகம் போகவே முடியாது. அல்லேலூயா. காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. முதல்ல உன் சகோதரர், அதாவது உன் சகோதரனா சக விசுவாசி கத்துடைய பிள்ளை, அவங்ககிட்ட முதல்ல போயிட்டு நான் பண்ணேன், ஒப்புரவாய்க்கு வந்து காணிக்கை. அப்போ அதுவே அப்படி பார்க்குறாரு, பரலோகத்தில் இடம் கொடுப்பாரா? கொடுத்துருக்க. மிகவும் கவனமாக. சில நேரங்களில் மற்றவர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கலாம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மற்றவர்கள் நம்மை நான் ஒருபடியும் ஏமாற்றாதபடி வாழ நான் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஏமாற்றினாதான் வாழ முடியும் அப்படின்னா நிச்சயமா வாழ முடியும். என்னை ஏமாத்திட்டு, நான் இங்கிருந்து சொல்றேன், என்னை ஏமாத்திட்டு ஒருவனாலும் வாழவே முடியாது. என் பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து சொல்றேன். அது என் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், என் நண்பனா இருக்கட்டும், சக ஊழியனாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதே போல அவர்களை ஏமாற்றி விட்டு நானும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியும். ஏன்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல இந்த ஆத்துமா தான் உள் மனசாட்சி. இந்த ஆத்துமா தான் என்னது? மனசாட்சி. மனசாட்சி வித்து கூட்டலாம். அது ஒவ்வொரு நாளும் சக்தி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எதுங்க? வெளியிலிருந்து யாரும் அடிக்க தேவையில்ல, உள்ள இருக்கிற மனசாட்சி அடிக்கணும். அந்த மனசாட்சி அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வாழ முடியும்? குற்ற உணர்வோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால்தான் வசனம் தெளிவா இருக்கிற உன் ஆத்துமா முதல் வாழணும்டா, மனசாட்சி வாழணும். அது நல்ல ஒரு சோதனும் நீரோடையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை பார்த்துக்கொள்ளணும். ஆக இன்றைக்கு நாம் தியானம் செய்வது மிக முக்கியமானது. நமக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற வழக்கு எதுவாக இருந்தாலும்
அதை நாமாகவே தீர்த்துக் கொள்ள வேண்டும். அடங்கணும், எதிரக்கூடாது. கிளாஸ்ல கூப்பிட்டு 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. என்ன கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு காயமே உண்டாயிடுச்சு. இப்ப அந்த காயம் வந்துச்சு, எங்கதான் போய் சேரணும்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இதுக்கு சாட்சியா காயப்படுத்துறதுக்கு தேவையாது. பாஸ்டர் போய் சாட்சி சொல்ல, ஆமாங்க இவர் அடிச்சா இருக்க, அங்க காயம் வந்துச்சுன்னு சொல்லணும். பாஸ்டர் கூப்பிட்டுன்னா நீ பேசவே கூடாது. சொல்லிவிட்டு பாஸ்டர் என்ன சொல்றாரு எடுத்துக்கணும். அம்மா கொஞ்சம் அமைதியா, பிரதர் கொஞ்சம் அமைதியா எழுதணும். இவரை கூப்பிட்டு வச்சு இவங்க எதிர்த்து, அப்பதான் இவர் ஆம்பரன் காட்டுறது. இவங்க என்னது இருக்கு? இதை போலீஸ் ஸ்டேஷன் பண்ண முடியுமா, கோர்ட்டு பண்ண முடியுமா? முடியாது. 2 தலைமையும் போட்டா ஓகே அப்படின்னு. அப்போ பரிசுத்தவான்களுடைய விஷயங்கள் மௌனமாக காக்கப்படும். ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள் சொல்றது கேட்கும். அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் அப்படி கேட்டு வாழ்ந்ததுனாலதான் ஒரு 2 சந்ததி ஒழுங்கா வந்துச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க எதிரி குதிச்சுனாங்கன்னா சந்ததி போயிடுச்சு. ஒரு சந்ததி ஒழுங்கா வந்ததுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் சொன்னதை கேட்டாங்க விசுவாசி. இன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் சொல்றது கேட்கறது இல்லை. பரிசுத்தவான்களும் பரிசுத்தமா இல்லை, அது 2வது கேட்கறது இல்லை. அப்படி கேட்டா கேட்காததுக்கு காரணம் என்ன? பண ஆசை. பண ஆசை. அப்போ என்ன ஆகுதுமா, நான் சொல்றது நீங்க சொன்னேன், இனிமேல் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிட்டு பாசிட்டு விளைக்கணும். ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா சட்டங்கள் இருக்கு எல்லாத்துக்குமே. எல்லாத்துலையும் போயிட்டு எல்லாத்தையுமே தன்வசப்படுத்தி விட முடியாது. சட்டத்தை பாஸ்ட் எடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனா நீங்க என்ன ஊழியக்கார பாஸ்டா, நீங்க போங்க சர்ச்சைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் மீறியாச்சு. ஒரு எல்லாத்தையும் லிமிட், அந்த லிமிட்டை தாண்டிட்டா ஸோ அதுக்கு மேலே எங்கே தான் போய் ஆகணும்? போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த லிமிட்டுக்குள்ளவே நாம் அடங்கி வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கணும். கிறிஸ்துவை தாண்டி நாம் செயல்பட்டால் அங்கே யாருமே வந்து செயல்பட முடியாது. ஊழியக்காரனால ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சபை அதாவது பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். இங்கே கவனிக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அவன் சோதரம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் அவ்வளோதான். சட்டத்துக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள். அவன் நல்ல கிறிஸ்தவனா கெட்ட கிறிஸ்து, இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்காது, சட்டம் பார்க்காது. அவன் யாரு? கிறிஸ்தவன். அவ்வளோ. இப்போ நான் அரசாங்க திருமண பதிவாக இப்போ எனக்கு என்ன வேணும்? கல்யாணம் ஆகாத ஆளாக இருக்கணும். அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும். அவ்வளோதான். அவன் யாராக இருக்கணும்? கிறிஸ்தவனாக இருக்கணும். 2வது கல்யாணம் ஆகாத ஆளாக இருக்கணும். அவ்வளோதான். இருந்தாலும் கல்யாணம் பண்ணிடலாம். அவன் நல்லவனா கெட்டவனா தண்ணி அடிப்பானா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? எனக்கு வேண்டியது அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும். எனக்கு வேண்டியது அவன் கல்யாணம் ஆகாத ஆளாக இருக்கணும். இதுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற சட்டம். ஆனா பரிசுத்தவான் பரிசுத்த வேதாகம் கொடுத்துருக்கிறது வேற. அதெல்லாம் சபையோட நின்றுடும். அது கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இதெல்லாம் வராது. அதனால இதெல்லாம் கவனத்தில் கொண்டு பரிசுத்தவான்கள் ஆலோசனை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு அடங்குவது நல்லது. அல்லேலூயா. அடங்காமை ஒரு நாளும் அது ஆபத்து. அடங்குவதுதான் வாழ்வை செம்மைப்படுத்தும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே அடங்குவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். தேவ நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.